ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்குங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இது சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள். நான் இது எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கறிக்கு இன்னைக்கு நான் 1 kg மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, பிரியாணி இலை ஒரு 2 இலை போட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற ஒரு 4 வெங்காயம் நான் இன்னைக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இது ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கறி நல்லா காரமாக இருக்கும். கிரேவிக்காக நான் 4 வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவை உடைச்சி இப்படி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போதும் இந்த அளவுக்கு வதங்கினது. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ½ kgனா 1 டீஸ்பூன் போதும். 1 கிலோ போட்டுக்கிறதுனால 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். நான் இன்னைக்கு சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்ல காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக பண்ணிக்கோங்க. இது ஆந்திரா ஸ்டைல்னால இது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்கும். அதனால நான் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற மட்டன் 1 kg இதில் போட்டுடலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டு போடாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா கறி வந்து கொஞ்சம் ரஃப் ஆகிடும். நல்லா வதக்கிக்கிட்டு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டோன்னே எப்பவுமே வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும் சட்டி வந்து. அதனால கொஞ்சம் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. போதும். இப்போ வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம். மட்டனுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வந்து நீங்கள் மட்டன் நீங்கள் வாங்கினது பொறுத்து விசில் விடணும். முத்திரை அடை இருந்ததுன்னா ஒரு 6-7 விசில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் இலை அடை இருந்தால் ஒரு 3 விசில் விட்டால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ விசில் போட்டு விட்டுடலாம். ஒரு 4 விசில் நான் விட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ஒரு வேளை 4 விசில் விட்டு உங்களுக்கு மட்டன் வேகலைன்னா நீங்கள் திருப்பி ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. 4 விசில் விட்டாச்சு. எனக்கு வந்து மட்டன் வந்து வேகலை. அதனால நான் இன்னும் 2-3 விசில் விட்டுட்டேன். உங்களுக்கும் மட்டன் வேகலைன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன் வேகலைன்னா ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க. 2-3 விசில் விட்டோடனே நல்லா மட்டன் வந்து சூப்பராக பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கும்போது லாஸ்ட்டில் கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க.
அவ்வளோதான், சூப்பராக மணக்க மணக்க டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வாங்க, டேஸ்டியான சுவையான ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல காரசாரமாக இருக்கும். நான் இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அதனால நீங்கள் பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்ல காரசாரமாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களே சமைச்சு பாருங்கள். இது ரைஸ்க்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.